ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி. இது பண்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ இது போல 10-15 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது நல்ல சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்துல ஸ்நாக்கா கூட செய்து கொடுக்கலாம். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கப்பு ரவை சேர்க்குறேன். இது வறுக்காத ரவைங்கிறதுனால நான் வறுத்துட்டு செய்ய போகிறேன். நல்லா நைஸான ரவாவாக எடுத்துக்கோங்க, அப்போது நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டு வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிட்டு நல்லா வாசனை வருது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுறேன். நம்ம வறுத்த ரவா சூடாக இருக்கும் போதே இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அது போல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்து கூட செய்யலாம். பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். கட்டிகள் இருக்கிறது போல் இருந்தால் உடச்சி விட்டு நல்லா இதை கலந்து வச்சிடணும். இதை வேக வைக்க ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 கைப்பிடி கடலைப்பருப்பை சேர்த்துருக்கேன். ரவை வேகிற நேரத்துலையே கடலைப்பருப்பு வெந்து வந்துடும். தண்ணி நல்லா கொதித்ததும் இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டுக்கோங்க. நம்ம கலரி வச்சுருந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. வேக வச்ச ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பையும் இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கணும். நம்ம 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா திகட்டுறது போல் இருக்கும். இந்த சர்க்கரை போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 மூடி தேங்காவையும் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருகுனதும் 4-5 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது செவந்து வந்ததும் நம்ம இதை புட்டு கூடவே சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த புட்டு செய்ய 15 நிமிஷம் தான் ஆச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம எப்போவுமே அரிசி புட்டு செய்வோம், இது போலவும் செய்து கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்கு நேரம் எடுக்காது, டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப்பு சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.